ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இதுக்கு மசாலா அரைச்சி ரெடி பண்ணி செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 5-6 மிளகு சேர்த்துட்டு 8 வத்தல் சேர்த்துருக்கேன். இப்போ இதை கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. கருகிச்சுன்னா நமக்கு இந்த மசாலோட டேஸ்ட் நமக்கு குழம்புல ரொம்ப வித்தியாசமாயிரும். அதனால் கருகாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த டைமில் லைட்டாக பெருங்காயம் வேணுன்னா உங்களுக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதே பேன்லேயே 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு இப்போது சுண்ட வத்தல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். நமக்கு வத்தல் பொரிக்கும் போது சில நேரம் தெறிக்கும் எண்ணெய், அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம குழம்ப பேன்லேயும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா குக்கர்லேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ நம்ம எல்லா சுண்ட வத்தல்களையும் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஒரு குக்கரில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது இந்த குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். கடுகு உளுந்து சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப ருசியாக இருக்கும். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயத்தோட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் கலந்து வெட்டி எடுத்திருக்கேன். நமக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வரும், அதுக்காக தான். 4-5 பூண்டு பற்களுக்கு தோலை உரித்து உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி மட்டும் உள்ளே சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இப்போது மசாலா உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மசாலாவை எண்ணெயிலே வதக்கும் போது மசாலாவோட பச்சை வாசனை நமக்கு சீக்கிரமாக போயிடும். இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரந்தண்டிக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இப்போது இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு அதையும் கரைச்சி உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இந்த டைமில் உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சுண்ட வத்தல் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 5-6 வத்தல் க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதி வத்தல் சேர்த்துட்டு பாதியை கூட க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு குழம்புக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அதை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். குழம்பு இந்த மாதிரி நமக்கு லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே குக்கரை ஓப்பன் பண்ணிடாதீங்க. விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கும் நமக்கு. இப்போது மசாலா அரைச்சி செய்ய டைம் இல்லைன்னா நீங்கள் 1.5 டீஸ்பூன் அளவு குழம்பு பொடியும் அப்புறமா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.